ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து ஆக்சுவலாக எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனதுமே நம்ம எப்போவுமே வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகும்போது இது கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும். அந்த வில்லேஜில் போகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. எங்களுக்கு ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவுமே ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. திரும்பி கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம இருக்கிற ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். முருங்கை இலையாக இருக்கட்டும், முருங்கை காயாக இருக்கட்டும், இல்லை வாழை இலை, வாழைப்பழம், வாழை மரம், அந்த மாதிரி பொருட்களாக இருக்கட்டும். இதே சுண்டைக்காய் கூட சொல்லுங்களேன். சுண்டைக்காய்லாம் கிராமத்து சைட்லலாம் ரோட்டு ஓரத்துலேயே நிறைய கிடைக்கும். அதை கூட நம்ம 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். காசு கொடுத்து வாங்குற ஆரோக்கியத்தை நம்ம கொடுத்து தான் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலுமே அது நல்லதான்னு நமக்கு தெரியாது. ஒரு சிலர் சுண்டைக்காயிலையுமே நிறைய கசப்பு தன்மையுடைய நிறைய வேறு வேறு காயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே விளைவிச்சு நம்ம கையால் பறித்து அதை நம்ம சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லணும். நான் சுண்டைக்காய், வாழை இலை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இது எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்குமே. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் இதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறது, வீட்டில் கொஞ்சமாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை விளைவிச்சு பாருங்கள். சொந்த வீடாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது, பண்ண முடியாது தான். பட் சொந்த வீடு வச்சுருக்கீங்க, சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்களே உங்கள் வீட்டில் விளைவிச்சு பாருங்கள். முருங்கை மரம், வாழை மரம், இந்த மாதிரி சாப்பிட்ற காய் வகைகள், வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ்லாம் கூட, ஃப்ளவர்லாம் பூச்செடிலாம் வைக்கிறதுமே ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலலாம் வச்சோம் அப்படின்னா நமக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமி படங்களுக்கு வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன நம்ம காசு கொடுத்து எல்லா பொருட்களையும் நம்ம வெளியில் வாங்குகிறோம். அது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானு தெரியாது. எல்லாமே கெமிக்கல் கலந்து தான் இப்போ மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வருது, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வருது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வீட்டிலேயே நம்ம விளைவிச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம எல்லாத்துக்குமே போயிட்டு வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எப்படி சமைச்சு சிக்கனமாக சாப்பிட்றது, இதையுமே நம்ம கற்றுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வர எதிர்காலத்தையும் நல்ல ஒரு ஹாப்பினஸோடு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தான் நானுமே கொஞ்சம் சுண்டைக்காயும், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாமே பறிச்சுட்டு வந்திருந்தேன். எனக்கு அது பறிக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பினஸ், அதை பார்க்கும்போதுமே அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லவே தேவையில்ல. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கெலாம். நம்ம கையால் ஒரு விஷயத்த செய்ய முடியல, நம்மளால் பண்ண முடியல, எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கிடைக்கவும் கிடைக்காது, ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் கிடைக்காது. அதுவே கிராமத்து சைட்லனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீட்டில் கூட போயிட்டு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, நம்மளுமே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இங்கே சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். சீரியஸாகவே சொல்கிறேன், உங்கள் வீட்டிலலாம் இடம் இருக்குது, சொந்தமாக இடம் இருக்குது, வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் வச்சு கூட உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் கூட வச்சு வளர்த்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரைலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுமே இதை ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் நம்ம கடையில் போயிட்டு காசு கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். பூச்செடியிலேருந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகுக்கு வைக்கிற பொருளாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கையால் வச்சு நம்ம கையால் அதை இது பண்ணி பறித்து சாப்பிடும்போதோ இல்லை அதை பார்க்கும்போதோ நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இயற்கையை ரசித்து பார்க்குறது, ஒரு மார்னிங் டைமில் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து பாருங்களேன், மனசே அப்படியே ஒரு அமைதியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்கும்போது நமக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நமக்குமே நார்மலாகவே க்ரீனிஷாக இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்.
அதுக்காக தான் க்ரீனிஷாக வீட்டில் வந்து செடிங்க வைங்க. நம்ம இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு க்ரீனரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். முடிஞ்சவங்க இடம் இருந்தால் வெளியில் வைங்க, இல்லை முடியாதவங்க வீட்டிலேயே கூட இப்போலாம் இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியெல்லாம். மருதாணி செடியுமே சரி, மருதாணி செடி, சங்குப்பூ செடி, சங்குப்பூ செடிலாம் தினமும் நம்ம வீட்டில் பூ பூக்கிறது ரொம்பவுமே நல்லது. மகாலட்சுமி தாயாருக்குலாம் ரொம்பவுமே உகந்த பொருட்கள். அதேமாரி மருதாணியும் சரி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள். மருதாணி செடி இருக்கிறதுலாம் உண்மையாகவே நல்லது. வீட்டில் வந்து இந்த மாதிரி பூ பாருங்கள், அப்படியே அந்த ஃப்ராக்ரன்ஸ் வாசனை சொல்லவே தேவையில்ல. மருதாணி பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும். காயும் சரி இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போலாம் ஆர்கானிக்காக வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடையில் வந்து கோன் தான் வாங்கி வைக்கிறோம் மருதாணிக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே பறித்து நம்ம கையால் அரைச்சி நம்ம கையில் வைக்கும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மரத்தெல்லாம் வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.